இறைவன் அடி சரணம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று ராமரிடம் அனுமன் வேண்டிய வரம் குறித்த கதையை இங்கே காணலாம். ஸ்ரீராமர் பூமியில் தோன்றிய காரணங்கள் நிறைவேறிவிட்டன. ராமருடன் வந்த லக்ஷ்மணனும் தன் இருப்பிடம் சென்று சேர்ந்து விட்டான். சீதா தேவியாக பிறவி எடுத்த லக்ஷ்மி தேவியோ ராமருக்கு முன்பாகவே வைகுண்டம் சென்று காத்திருக்கிறாள். ஆனால் ஸ்ரீராமரால் காலதேவன் கேட்டுக்கொண்டதன்படி அவ்வளவு சுலபமாக பூவுலகை விட்டு செல்ல முடியவில்லை. ராஜ்யத்தை தன் பிள்ளைகளுக்கும் மற்ற சகோதரர்களின் வாரிசுகளுக்கும் பிரித்து கொடுத்தாகிவிட்டது. பரதனும் சத்ருக்கனனும் ராமருடன் புறப்பட தயாரானார்கள். ஆனாலும் ஸ்ரீராமரால் அவர் விருப்பப்படி தன் வாழ்வை துறக்க முடியவில்லை. காரணம் அனுமன். அனுமனை பிரிய மனமில்லாமல் இருந்த ராமர் இறுதியாக அனுமனுக்கு நிரந்தர பிரிவின் அவசியத்தை விளக்க எண்ணினார். ஒருநாள் ராமர் அனுமனுடன் பேசிக்கொண்டிருந்தார். அனுமன் அறியாதவாறு தன் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை ஒரு பள்ளத்தில் விழச் செய்தார். அந்த மோதிரம் பள்ளத்தின் உள்ளே ஓடியது. உடனே ராமர் அனுமனை நோக்கி, அனுமனே, அந்த மோதிரம் பள்ளத்தில் விழுந்து விட்டது. அந்த மோதிரத்தை எடுத்து வா என்று கூறினார். அனுமன் தன் உடலை மிகச்சிறிய பூச்சி வடிவாக்கிக் கொண்டு மோதிரம் விழுந்த பள்ளத்தில் நுழைந்தார். ஆனால் மோதிரமோ நழுவிக்கொண்டு பாதாளம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அனுமனும் விடாமல் மோதிரத்தை பின்தொடர்ந்தார். இறுதியில் பாதாள லோகத்தில் கதவு திறந்து கொள்ள மோதிரம் உள்ளே நழுவி விட்டது. பாதாள லோகத்தின் கதவும் மூடிக்கொண்டது. மோதிரத்தை பின்தொடர்ந்த அனுமன் முன்வந்த பாதாளலோகத்தின் காவலரான காலதேவன், என்ன தேடுகிறாய் என்று கேட்டார். அனுமனும், பகவான் ஸ்ரீராமரின் மோதிரம் உள்ளே சென்றுவிட்டது, அதை எடுத்துச் செல்ல வந்தேன் என்றார். புன்னகைத்தவாறே கேட்ட காலதேவன் பாதாள அறையின் கதவை திறந்து விட்டார். உள்ளே சென்று உன் மோதிரத்தை எடுத்துச் செல் என்று அனுமனிடம் கூறினார். அனுமனும் பாதாள அறைக்குள் நுழைந்தார். ஆனால் அவர் தேடி வந்த மோதிரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அறையில் ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் குவிந்திருந்தன. அனைத்து மோதிரமும் ஒன்று போலிருக்க அனுமன் குழம்பினார். காலதேவன் கூறினார், அனுமனே, இவை அனைத்தும் காலச் சுழற்சியின் அடையாளங்கள். யுகங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கும். அப்போது பிரம்மா, விஷ்ணு, லக்ஷ்மி முதலான தெய்வங்கள் மீண்டும் மீண்டும் வரிசையாக அவதாரம் எடுப்பார்கள். அவர்கள் தாங்கள் எடுத்த பிறவியின் செயலை நிறைவேற்றுவார்கள், பின் மறைவார்கள். அவர்களை நாம் தடுக்கவோ அவர்களுடன் செல்லவோ முடியாது என்றார். அனுமனே, ராமர் தன் மூல உருவை எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ராமர் தன் மோதிரத்தை தவறவிட்டார். கால சுழற்சியின் விளக்கத்தையறிந்து நீ உன் இருப்பிடம் செல்வாய் என்று காலதேவன் அறிவுறுத்தினார். பிறப்பு இறப்பின் மகத்துவம் அறிந்த அனுமனும் மனம் தெளிந்த நிலையில் மீண்டும் ராமரை அடைந்தார். இப்போது ராமர் அனுமனிடம் விடை பெற எண்ணினார். ஆனாலும் அனுமனை எளிதில் பிரிய முடியவில்லை. அனுமனே, உனக்கு ஒரு உரிமை தருகிறேன். உனக்கு விருப்பமானால் நான் இப்பூமியிலிருந்து செல்லும்போது நீ என்னுடன் வரலாம் என்றார். அனுமன் உடல் சிலிர்த்தார், உள்ளம் நெகிழ்ந்தார். சத்ரு ஒரு கணம் யோசித்தார். பிரபு, தாங்கள் என்னை உங்களுடன் அழைத்துச் செல்ல அனுமதி கொடுத்தமைக்கு நன்றி. ஆனால் ஒரு விளக்கம் மட்டும் கூறுங்கள். ஸ்ரீவைகுண்டத்தில் நீங்கள் ராமனாக என் பிரபுவாக இருப்பீர்களா, இல்லை அவதார புருஷன் விஷ்ணுவாக இருப்பீர்களா என அனுமன் கேட்டார். ஒரு நிமிடம் திகைத்தார் ராமர். என்ன சந்தேகம் என் மகனே. வைகுண்டத்தில் நாம் பகவான் விஷ்ணுவாகவும், சீதை லட்சுமி தேவியாகவும், லட்சுமணன் ஆதிசேஷனாகவும், பரதன் சத்ருக்கனன் சங்கு சக்கரம் ஆகவும் இருப்போம் என்றார் ராமர். அனுமனோ தயக்கமின்றி, பிரபு, எனக்கு ஸ்ரீராமன் மட்டும் போதும். உங்களை ராமனாகவும் அன்னையை சீதாபிராட்டியாகவும் மற்றவர்களை இப்புவியில் எடுத்த அவதாரங்களாகவே வணங்க விரும்புகிறேன். நான் பூமியில் இருந்து உங்கள் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருப்பேன். உங்கள் நாமத்தை பிறர் சொல்வதை கேட்டபடியே இருப்பேன். எனக்கு அந்த புண்ணிய நிலையை என்றென்றும் நீங்கள் அருளினால் போதும் என்றார் அனுமன். இத்தகைய சிறப்புமிக்க ராமநாமத்தின் மகிமைகளை பற்றியும் ராமநாமம் செய்த அற்புதங்களை பற்றியும் அடுத்த பதிவில் காணலாம். இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.